இது உங்கள் டெக் வித் மச்சி சேனல். நான் முழுக்க ChatGPTயை வச்சு ப்ராம்ப்ட் எழுதி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ மூலிமா க்ரியேட் பண்ண என்னுடைய ஆப் இது. சுவர்ணபூமின்ற ஒரு ஃப்ளோட்டர் ஆப்பு. இதை வந்து விவசாயத்துக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் ஒரு சிறு தவறுகள் இருக்குது. அது ஃப்யூச்சரில் நான் சரி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நிர்வாகி உரிமையாளர்னு இருக்குது. அதாவது பண்ணை நடத்துகிறவங்க இல்லை பண்ணையை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டா அவங்க இந்த செக்ஷனுக்குள்ளே பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி ஆகி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து புதிய வரவு நீங்கள் ஏதாவது என்ட்ரி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அதாவது வரவு இல்லை செலவு எது பற்றின விஷயமா இருந்தாலும் என்ட்ரி போட்டுக்கலாம். வரவு காலத்தில் இன்ன டேட்டில் இப்போ பிப்ரவரி இன்றைக்கி டேட்டையும் போட்டுக்கலாம். செட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பிப்ரவரி இன்றைக்கி டேட் வந்துடும். என்ன வகை செலவு, இப்போ மாட்டுத் தீவனமோ இல்லை கோழி தீவனமோ, சிவில் வேலைகளோ, மருத்துவ செலவோ, மளிகையோ, கல்வியோ, மின்சாரமோ இந்த சார்ந்த செலவுகள் இருந்தால் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஃப்யூச்சரில் இதில் வந்து ஆட் சிம்பிள் கொடுக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிப்படையாக இந்த லிஸ்ட்டில் இருக்காத செலவுகள் ஏதாவது அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன்னா அதை என்ட்ரி பண்ணி இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு மாட்டுத் தீவனம் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த ஆட் செக்ஷன் வந்தது அது என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு வரவு வந்திருக்குன்ட்டு இப்போ ஒரு 5000 வந்ததுன்னு நம்ம போட்டுட்டோன்னா இது குவான்டிட்டின்றது சும்மா ஒரு மெஷர்மெண்ட். இப்போ இந்தமாரி ஒரு 5000 வந்ததுன்னா அது 5 வாட்டி வந்திருக்கு, 10 வாட்டி வந்திருக்குன்னு நம்ம சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக அதுக்கு ஜஸ்ட்டு 1ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை மைக்கில் ஏதாவது ரெக்கார்டிங் நோட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மைக்கில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை வீடியோ ஏதாவது எடுக்கணுன்னா கூட எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் போட்டுட்டு மாட்டுத் தீவனம் செலவு செய்கிறதுன்னு கூட நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இது முழுக்க நான் ChatGPTயை வச்சு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி இந்த ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மாட்டு தீவனம் வாங்கியது 10 மூட்டை, அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா பதிவேற்றப்படுகிறது. சேவ் ஆகிடும். இதோ வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்லேயே வந்து மாட்டுத் தீவனம் 5000 என்றைக்கு டேட்டில் நம்ம சேவ் பண்ணணுமோ அது வந்துடும். திரும்ப ஏதாவது செலவுகள் ஆட் பண்ணோன்னா திரும்ப அதிலே போய்ட்டு வரவுன்றதை மாற்றி செலவுன்னு செலெக்ஷனில் போய்ட்டு என்றைக்கு டேட்டோ இன்றைக்கி டேட்டில் 20ஆம் தேதின்னு கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து செட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன செலவு, மின்சாரம் மற்றும் நீர்னு கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு எவ்வளோ செலவாயிடுச்சுன்னா ஒரு 1500 செலவாயிருக்குன்னு வச்சுங்க. இதுக்கும் 1ன்னு கொடுத்துட்டு சும்மா மின்சாரம் மற்றும் அதான் இதுக்கு பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ததுன்னு போட்டுக்கலாம். பயிர்களுக்கு நீர் பாசனம் செய்ததுன்னு போட்டுட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப இதில் செலவில் சேவ் கொடுத்துருங்கன்னா மின்சாரம் மற்றும் நீர்னு இப்போ -1500 வந்துருச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்னென்ன என்ட்ரி போடுறீங்களோ அதை வந்து இங்கேயே வந்து சமீபத்தியவை அதுலேயே லிஸ்ட்டில் நீங்கள் வெளியவே இருந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில்டரும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபில்டர் வச்சு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம டேட்டு என்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன கேட்டகரியை என்டர் பண்ணாலும் அது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த செலவை காட்டிடுங்க. அடுத்த ஆப்ஷன் இது வந்து ஹோம் பேஜில் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன செலவாச்சுன்றதை நீங்கள் வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரியில் இதில் போய்ட்டு ஒன்றா கீழே பார்த்துக்கலாம். நான் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இது டீட்டெயிலாக வேணும்னா உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது இது வந்து ஸ்டாக்குங்க. ஸ்டாக்கில் என்ன ஒரு ஹைலைட்டுனா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்றது நம்ம இப்போ ஒரு பண்ணையில் வந்து என்ன மிஷின்ஸுங்க இருக்கும், டிராக்டருங்க இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கலப்பை இருக்கும், கிராஸ் கட்டர் மிஷின் இருக்கும்,
வேயிங் மிஷின் இருக்கும், வெயிட் போடுற மிஷின் இருக்கும், இந்தமாரி நிறைய மிஷினுங்க இருக்கும். அதையும் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை இருக்குது, இப்போ டிராக்டர் ஒன்று இருக்குதுன்னு ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தீவனம் ஏதாவது ஸ்டாக் இருக்குதுன்னா தீவனத்தை ஆட் பண்ணிக்கலாம். இயந்திரங்கள் என்னென்ன இயந்திரங்கள் இருக்குதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். வாகனங்கள் அதேமாரி வாகனங்களில் டிராக்டர் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால அது வந்துருச்சு. ஓகேங்களா. கருவிகள் ஏதாவது மிஷின்ஸ் இருக்குதான்னு இதில் நம்ம கேட்டகரியில் இல்லாதது ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பட்டன் இங்கே இருக்குது. ஆட் பட்டனில் போய்ட்டு நீங்கள் தீவனம் வேணும்னா தீவனம், வாகனம் வேணும்னா வாகனம், இதரவை வேணும்னா இதரவை, இயந்திரங்கள் வேணும்னா இயந்திரவை, கருவிகள். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் வச்சு இந்த ஸ்டாக்குக்கு நேம் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கருவிகள்னு போட்டுட்டு பெயர் போட்டு கிராஸ் கட்டர்னு போட்டுறேன். கிராஸ் கட்டர். ஓகேங்களா. அது வந்து எத்தனை இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு மூணு இருக்குது. கிராஸ் கட்டர்னு போட்டுறேன். அழகில் 3 அதே சேம் 3 கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது வந்து குறையும் போது நம்ம வந்து அதை யூனிட்டில் வந்து குறைச்சிட்டே வரணுங்க. குறைச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு எச்சரிக்கை எவ்வளோ இருக்குதுன்றது அதில் காட்டிட்டாங்க. எச்சரிக்கை மேக்ஸிமம் அளவு வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு 2க்கு கீழே போச்சுன்னா நம்மளுக்கு மென்ஷன் காட்டுங்க. ஓகேங்களா. இப்போ கிராஸ் கட்டரும் வந்துருச்சு. அனைத்தும் போட்டோன்னே கிராஸ் கட்டர் 3 வந்துருச்சு. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம குறைச்சிட்டே வந்துடலாம் நம்ம சேஃப்டிக்கு. இப்போ 2க்கு கீழே போச்சுன்னா அந்த 3ன்னு கொடுத்தோம். 3க்கு கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்டாக்கு குறைவாக இருக்குதுன்னு காட்டுது. 3 வந்துருச்சு. இப்போ கிராஸ் கட்டர் வெளியே எங்கன்னா வாடகை கொடுத்துருந்தாலோ இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிருந்தாலோ அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, ஆட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு காட்டிடும். இது ஒரு ஆப்ஷனுங்க. இது எல்லாமே நானாக யோசித்து ப்ராம்ப்ட் கொடுத்து ChatGPT கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து இதில் மாற்றிருக்கிறேங்க. கூகுள் AI ஸ்டுடியோவில் ஆப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேங்க. இது ஒரு விவசாயிங்களுக்கும் அது இல்லாமல் பண்ணை நடத்துபவர்களுக்கும் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆப்பாக இது இருக்குங்க. ஈஸியாக வந்து வரவு செலவு கணக்கு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் இந்த ஆப் மூலிமா மெயின்டைன் பண்ணலாம். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா அவங்கவுங்க ஒரு பண்ணை வச்சுருப்பாங்க. அந்த பண்ணையுடைய பேரை கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சொந்தனம் பண்ணைன்னு வச்சுருக்குறோம். அதுக்கு பதிலாக எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேனலுடைய மச்சி பண்ணைன்னு கூட வச்சுங்க. ஓகேங்களா. பெயர் வந்து மச்சி பண்ணைன்னு மாறிட்டுருக்கோம். இதில் வந்து நம்மளுடைய அட்மின் பின்னு, அதாவது நிர்வாகியுடைய பின்னுங்களை மாற்றிட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடலாம். பார்வையாளர்கள் இதுதான் இங்கே ஸ்பெஷலே நம்ம ஆப்பில். பார்வையாளர்கள்ன்றது வந்து நம்ம ஆப்பை வந்து இப்போ நம்ம ஸ்டாஃப் வந்து ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க 4 பேருக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டாஃபை வந்து இந்த ஆப்பை வந்து அவங்கள அது கூட ஆட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து இதில் வந்து வரவு செலவை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துங்களில் வந்து என்னென்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து வேலை செய்கிறவங்க வந்து சில விஷயங்களை விற்றுருப்பாங்க. அதை வந்து மேலே வேலை செய்கிறவங்க, அதாவது ஒரு மேனேஜர்கிட்டயோ இல்லை உயர் அதிகாரிகிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த ஆப் மூலிமா அவங்க தான் நிர்வாகி, அவங்க என்ட்ரி போடுறாங்க. என்ட்ரி போடும்போது அந்த என்ட்ரி கரெக்டான்றது அந்த வித்த ஒர்க்கர்ஸ்க்கு ஈஸியாக தெரிஞ்சிருங்க. ஏன்னா அவங்க ஆப்பில் மூலிமா அந்த வரவு செலவை மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எந்த ஒரு எடிட்டிங்கோ ஏதோ ஒரு நித்தியம் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அதுதான் இந்த பார்வையாளருக்கு பின். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பிடிஎஃபாக எடுத்துக்க முடியுங்க. பிடிஎஃபாக எடுத்து மந்த்லி ரிப்போர்ட்டு நம்ம அக்கௌண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளுடைய கணக்கு சரி பார்க்குறதுக்கோ கொடுத்துட்லாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. பேக் வந்துட்டிங்கன்னா திரும்ப அதே கணக்கில் போயிடும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் இப்போ மச்சி பண்ணைன்னு வந்துருச்சு. சொர்ணம் பண்ணை போய் மச்சி பண்ணைன்னு வந்துருச்சு. இதில் என்னென்னா நான் வீடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த பண்ணையை வச்சுருக்கிறவங்க வீட்டுடைய கணக்குகள் ஏதாவது மெயின்டைன் பண்ணோன்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற கணக்குகள்லாம் மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்க. இதுதாங்க இந்த ஆப்புடைய ஸ்பெஷல். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் ஃப்யூச்சரில் நான் சில ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணலான்னு இருக்கிறேன், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது எந்த அளவுக்கு இந்த சேனல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட் அதிகமாகி நான் இன்னும் இந்த ஆப் டெவலப் பண்ணி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுப்பேங்க. தேங்க்யூங்க.